So now we can see about the peasants' revolt. The British rule in India brought about many changes in the agrarian system in the country. ஸோ பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, நம்மளோட அந்த அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தில் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்து வந்துச்சு, சேஞ்சஸ் வந்துச்சு. The old agrarian system collapsed and under the new system, the ownership of land was conferred on the zamindars. ஸோ லேண்டோட மெயின் கண்ட்ரோல் வந்து யார் கையில் போடுச்சுன்னா ஜமீன்தாஸ் கையில் வந்து ஹேண்ட் ஓவர் ஆயிடுச்சு. தி ட்ரை டு எக்ஸ்ட்ராக்ட் as much as they could from the cultivators of the land. ஸோ இந்த ஜமீன்தாஸ் என்ன பண்ணாங்க, அவங்களால எவ்வளோ வந்து சுரண்ட முடியுமோ அந்த கல்டிவேட்டர்ஸ் கிட்டேருந்து அவ்வளோ வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The life of the peasants was extremely miserable. The various peasants' movements and upswings during the 19th and 20th centuries were in the nature of a protest against of the existing conditions under which the exploitations knew no limits. ஸோ இதனால் என்னாச்சு, கல்டிவேட்டர்ஸ் அந்த லைஃபோட பெசன்ஸ், அதாவது கல்டிவேட்டர்ஸ் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு. ஸோ இது வந்து அவங்க தெரிஞ்சுட்டு, ஸோ இதே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் வந்து இன்னும் ரொம்ப மிசரபிளாக போயிடும், கஷ்டத்தில் போயிடும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய வந்து ப்ரொட்டஸ்ட்டு, அதை எதிர்ப்பு தெரிவித்து நிறைய ரிவோல்ட்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த 19th and 20th centuries. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா த சாந்தல் ரிபிலியன் சாரிம்மா. ஸோ இட் வாஸ் இன் 1855 to 56, அதாவது 1 year நடந்துச்சு. 1 year வந்து இந்த ரிபிலியன் வந்து இருந்துச்சு. த ஃபஸ்ட் ரிவோல்ட் விச் கேன் பி ரிகார்டட் ஆஸ் பெசன்ஸ் ரிவோல்ட் வாஸ் த சாந்தல் ரிபிலியன் இன் 1855 to 56. இதுதான் வந்து பெசன்ஸோட ஃபஸ்ட்டு ரிபெலியன் அப்படின்னு சொல்லலாம். The land near the hills of Rajmahal in Bihar was cultivated by the Santals. அதாவது எங்கே வந்து இவங்க வந்து விவசாயம் பண்ணாங்கன்னா, கல்டிவேட் பண்ணாங்கன்னா நியர் த ஹில்ஸ் ஆஃப் ராஜ்மஹால், பீகாரில். The landlords and money lenders from the cities took advantage of the ignorance and began grabbing the lands. ஸோ இவங்களோட அந்த இயலாமைன்னு சொல்லலாம். ஸோ இல்லைனா நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது, நாலேஜ் கெய்னிங் இல்லாமல் இருக்கிறது சொல்லலாம். இதை வந்து அந்த லேண்ட்லார்ட்ஸும் மணி லெண்டர்ஸும் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்க லேண்ட்ஸை வந்து அபகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. திஸ் கிரியேட்டட் bitter resentment among them leading to the armed upspring in 1855. ஸோ இதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஸோ இதை நம்ம இவங்களை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க 1855. Consequently, under the belief of a divine order, around 10,000 Santals gathered under two Santal brothers, Sindhu and Kannur, to free their country of their foreign oppressors and set up a government of their own. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, எல்லா கல்டிவேட்டர்ஸும் பெசன்ஸும் ஒன்றா சேர்ந்து யாரோட தலைமையில் அவங்க பிரதர்ஸு, ஸோ 2 brothers, அவங்க பேர் வந்து சிந்து அண்ட் கனு, அவங்க தலைமையில் வந்து ஃபாரினை வந்து பிரிட்டிஷை எதிர்த்து வந்து ரிவோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. த ரிபெலியன் அஸ்யூம்ட் அ ஃபார்மிடபிள் ஷேப். ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அது வேறு ஒரு வழியை நோக்கி போச்சு. within a month. The house of the European planters, British officers, railway engineers, zamindars and money lenders were attacked. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் க்ரூவலாக கூட வந்து இப்போ ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த பிளான்டர்ஸோட வீடு, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸு, ரயில்வே இன்ஜினியர்ஸு, ஸோ ஜமீன்தார்ஸ் யாரெல்லாம் இவங்கள கரெக்ட் பண்ணாங்களோ அவங்களோட வீட்டு, அவங்க பொருளெல்லாம் வந்து அழிக்க ஆரம்பித்தாங்க. The rebellion continued till February 1856, when the rebel leaders were captured and the movement was put down with a heavy hand. ஸோ அப்போ இது எப்போ முடிவுக்கு வந்துச்சுன்னா, இதை those who headed this rebellion, அதாவது அந்த 2 brothers இருக்காங்களே, ஸோ they were called, அவங்க பேர் என்னம்மா, they were சித்து அண்ட் கனு. ஸோ அவங்க 2 பேர் வந்து அரெஸ்ட் ஆனவுடனே இந்த ரிபெலியன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ், அதாவது பிரிட்டிஷ் வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் போட்டு இதை ஸ்டாப் பண்ணாங்க. த கவர்மெண்ட் டிக்ளேர்ட் த பராக்னாஸ் inhabited by them as Santalal Paragnas so that their lands and identity could be safeguarded from the external encroachment. ஸோ அப்போ தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, ஸோ சாந்தாலல் பராக்னாஸ். ஸோ இதுலேருந்து வாட் தே செட்னா, அந்த பெசன்ஸோட அந்த லேண்ட் வந்து மணி லெண்டர்ஸோ இல்லை ஜமீன்தார்ஸோ அபகரிக்காமல்
அதாவது அவங்க நிலத்தை அபகரிக்காமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு வழிவகுத்துது. Next is Indigo Revolt in 1859 to 60. The Bengal indigo cultivators strike was the most militant and widespread peasants' upsprings. ஸோ இந்த ரிவோல்ட் வந்து இந்த பெங்கால் இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ் வந்து அவங்க பண்ண அந்த ரிவோல்ட் தான் வந்து ரொம்ப வந்து வைட் ஸ்ப்ரெட் நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. த யூரோப்பியன் இண்டிகோ பிளான்டர்ஸ் கம்பல்டு த டெனன்ட் ஃபார்மர்ஸ் டு க்ரோ indigo at terms highly disadvantageous to the farmers. ஸோ த யூரோப்பியன் இண்டிகோ பிளான்டர்ஸ் என்ன பண்ணாங்க, நம்ம கல்டிவேட்டர்ஸை வந்து கம்பல் பண்ணாங்க. அதாவது அவங்க விவசாயம் செய்கிற இடத்துல நடுவில் இந்த இண்டிகோ பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து இட் இஸ் எந்த ஒரு வகையிலும் வந்து இவங்களுக்கு பெசன்ஸ்க்கு வந்து ஆதாயம் கிடையாது. த டெனன்ட் ஃபார்மர்ஸ் வாஸ் ஃபோர்ஸ் டு செல் இட் cheap to the planter and accepted advances from the planter that benefited the later. ஸோ அவங்க அதை கல்டிவேட் பண்ணி அதை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் பிளான்டருக்கு வந்து தரணும். ஸோ இதில் வந்து ஒரு யூஸும் வந்து இந்த பெசன்ஸ்க்கு வந்து கிடையாது கல்டிவேட்டர்ஸ்க்கு. There were also case of kidnapping, looting, flogging and burning. ஸோ இதனால் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லூட்டிங்கு, ஃப்ளாகிங், அந்த இடத்தெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லெட் பை திகம்பர் பிஸ்வாஸ் அண்ட் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ், த ராயட்ஸ் ஆஃப் நாடியா டிஸ்ட்ரிக்ட் கேவ் அப் இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ் இன் செப்டம்பர் 1859. ஸோ இவங்க வந்து யார் தலைமையில் வந்து இந்த ரிபெல்லியன் பண்ணாங்கன்னா, இட் ரிவோல்ட் ஹெட் ஆஃப் திகம்பர் பிஸ்வாஸ் அண்ட் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ், இவங்க தான் வந்து இதுக்கு ஹெட்டாக இருந்தாங்க. ஃபேக்ட்ரிஸ் were burned down and the revolt spread. ஸோ நிறைய ஃபேக்ட்ரிஸை வந்து எல்லாம் எரிச்சிட்டாங்க. யூரோப்பியன் பிளான்டர்ஸோட ஃபேக்ட்ரிஸை வந்து அங்கே தான் அவங்க வந்து இவங்க சீப்பாக வந்து அவங்களுக்கு கொடுத்தோடனே அதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஜாஸ்தி விலைக்கு விற்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. To take control of the situation, the government set up an Indigo Commission in 1860, whose recommendations formed part of the Act 6 of 1862. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு இண்டிகோ கமிஷன் வந்து 1860 அமைச்சது. The indigo planters of Bengal, however, moved on to settle in Bihar and Uttar Pradesh. The newspapers Hindu Patriot brought to light the misery of the cultivators several times. Dina Bandhu Mitra wrote a drama, Nil Darpan, in Bengal with a view to draw the attention of the people and the government towards the misery of the indigo cultivators. ஸோ நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வந்து இவங்களோட இந்த கல்டிவேட்டர்ஸோட கஷ்டங்களை பற்றி எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி திகம்பது மித்ரா அவர் வந்து ஒரு ட்ராமா வந்து எழுதினார். அது வந்து நில் தர்பன் பெங்காலியில். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து அவர் பீப்புளோட கஷ்டங்கள், இந்த இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ் வந்து அவங்க படுற கஷ்டங்கள், கவர்மெண்ட்டால் படுற கஷ்டங்களை வந்து அந்த ட்ராமாவில் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ we can see the rest of the lesson in the next class, ma.